வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. வேறு யாரிடத்தில் போவோம் சுவாமி? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. உம்மை போல எங்களை நேசிப்பவர் யார் ஆண்டவரே? உம்மை போல எங்களை புரிந்து கொண்டவர் வேறு யார் இருக்க முடியும்? உம்மை போல எல்லா சகல அதிகாரங்களையும் உடையவர் வேறு ஒருவரும் இல்லையே. எனவே நாங்கள் உம்மை தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவர் தானே. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று நீரே. ஆகவே நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர்தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் அதை உண்டு வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொண்டு எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை 100க்கு 100 அனுபவிக்கும்படியாய் என் தேவன் எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுப்பீராக. தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் கொஞ்சம் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன்னா சில சமயத்தில் நானே நினைச்சிருக்கேன், ஒருத்தர் தப்பு பண்ணாங்க, ஏவாள் தவறு செய்தாள், அவள் மூலமாக ஆதாம் தவறு செய்தான், அதற்கு இந்த மனுக்குலமே தண்டிக்கப்பட வேண்டுமா? இந்த மனுக்குலமே சாபத்திற்கு ஆளாக வேண்டுமா? ஆதி பெற்றோர் செய்த தவறு மனுக்குலத்தையே இப்படி பாதித்து விட்டதே என்று சொல்லி சில சமயங்களில் நான் நினைத்தது உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் எதிர்மறையான காரியங்களில் அவர் ஈடுபட மாட்டார். அது மட்டும் தெரியும். ஆனாலும் ஏன் ஒரு மனுஷன் செஞ்ச பாவம் இந்த மனுக்குலத்தையே தாக்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் சில சமயங்களில் யோசிக்கின்ற ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் ஆனால் நமக்கு சில காரியங்களை இன்றைக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லா மனுஷருக்கும் அது ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல 18வது வசனம் சொல்லுகின்றது. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. கர்த்தர் பட்சபாதமுள்ளவர் அல்ல. கர்த்தர் ஒன்றை செய்துவிட்டு இன்னொன்றை செய்யாமல் விடுபவர் அல்ல. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு மனுஷனால் பாவம், அவன் செய்த ஒரு பாவம் மனுக்குலத்திற்கே சாபத்தை கொண்டு வந்தது. அதை எப்படி அவர் ஈடு செய்கின்றார்? அதே போல ஒரே மனிதனாலே இந்த உலகிற்கு தீர்ப்பு வராதபடிக்கு பாவ சாப நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் அதற்கு அஸ்திபாரமாக இருந்தது. எப்படி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வந்ததோ, அதே போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் உலகத்திற்கு சாபத்திலிருந்து விடுதலையை கொண்டு வந்தது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். கர்த்தர் அதன் மூலமாகத்தான் நம்மோடு இன்றைக்கு பேச விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இந்த ஒரு மனிதன் ஆதாம் ஏவாளை குறித்த ஆதி பெற்றோரை குறித்து பார்க்கும் பொழுது, ஏன் இந்த மனுக்குலத்துக்கு இவ்வளவு சாபம் என்று சொன்னால், அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை மீறினது தான் காரணம். அப்போ மீறுறதுன்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாமல் போவது, சொல்கிற காரியத்திற்கு நாம் இணங்கி போகாமல், அதன்படி செய்யாமல் அதற்கு விரோதமாய் போவது. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதுதான் ஒரு கட்டளை. எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்கா. என்னென்ன தேவையோ அவ்வளவு காரியத்தையும் அந்த மனிதர்கள் நன்றாக இன்பமாக வாழ்வதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காத, அதை புசித்தால் நீ சாகவே சாவா என்று சொல்லி, அந்த ஒரு கட்டளை தான். ஆனால் அந்த கட்டளையை பிசாசு எவ்வளவு வஞ்சனையாய் வந்து இவர்களை வஞ்சித்து அதை மீறும்படி செய்து விட்டான். சற்று யோசித்து பார்த்தோம் என்றால், ஏன் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஏன் சொல்லியிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்றால், அதை புசிக்கிற நாளில் மனுஷன் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுவான். நன்மையா தீமையா, செய்யலாமா செய்யக்கூடாதா, தன்னுடைய சுய புத்தியை அங்கே பயன்படுத்துவான். 100% கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டிய அதிலிருந்து அவன் விலகி போய்விடுவான். அநேக நேரங்களில் அவனாக சுயமாக சிந்தித்து ஈடுபடக்கூடிய பல காரியங்களில் அவனுக்கு ஃபெயிலியர் தான் வரும். அதனால் பல துன்பங்கள் தான் வரும், அதனால் பல இழப்புகள் தான் வரும். அதெல்லாம் வேண்டாம், நீ 100% என்ன நம்பியே இரு, அப்பொழுது உனக்கு சர்வமும் சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதற்காக தான் சொன்னது, இதற்காக தான் அதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது. அப்போ சிலர் கேட்பாங்க, எதுக்காக அதை மட்டும் சாப்பிட வேணான்னு சொல்லணும்? சொன்னால் இதுதான் நடக்கும். சுயத்தை சார்ந்து விடுவார்கள். உன் சுய புத்தியின் மேல் சாராதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படிப்பட்டதான சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்கு தான் அவர் சொன்னார். ஆனால் நடந்த காரியம் இப்படியாக மாறிவிட்டது, கீழ்ப்படியாமை ஆகிவிட்டது. இந்த கீழ்ப்படியாமை என்று வரும்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். எல்லா பாவத்திற்கும் எல்லா சாபத்திற்கும் அடிப்படையான ஒரு காரியம் இந்த கீழ்ப்படியாமை தான். அவர்கள் மரத்தின் கனியை பறித்து புசித்து உண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு நடந்த காரியம் என்ன? தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்படின்னா என்ன? தங்களுடைய பரிசுத்தத்தை அவர்கள் இழந்து போனார்கள். பரிசுத்தத்தை இழந்த பிறகு அவர்களால் தேவனை பார்க்க முடியவில்லை, ஏகவே ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்லாது தங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று தெரியாமல் அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை மூடுவதற்காக அத்தி இலைகளை பயன்படுத்தினார்கள். எல்லாமே தவறான தவறான தவறான. ஏன் இப்படி தவறான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுனா அதற்கு மூல காரணம் என்ன? அந்த கீழ்ப்படியாமை. கொடுத்த மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள், தேவ மகிமையை இழந்து போனார்கள், பரிசுத்தத்தை இழந்து போனார்கள், கர்த்தருக்குண்டான தொடர்பை அவர்கள் இழந்து போனார்கள். என்ன செய்வது என்று தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி தெரியாமல் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆக எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த கீழ்ப்படியாமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கின்றோமா? தேவன் சொல்லுகின்ற காரியத்திலே நாம் உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? நாம் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேங்குது. எந்த பிள்ளை முன்னுக்கு வரும் என்று சொன்னால், எந்த பிள்ளை பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுத்து அவர்கள் சொல்லுகின்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிதலோடு இருக்கிறதோ அந்த பிள்ளை தான் வாழ்க்கையிலே முன்னேறும், அதுதான் மேலே வரும். எது நம்ம சொல்கிறோம்ல, இது சரியான அடங்காப்பிடாரு என்று சொல்லுகின்றார்கள். யார் சொன்னாலும் கேட்காது, அது சொன்னது தான் முரட்டு சுபாவம். அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானதாக போய்விடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் யாராகவும் இருக்கலாம். பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்பவர்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், ஊழியம் பார்ப்பவர்களாக இருக்கலாம், சபையை நடத்துகிறவர்களாக யாராக இருந்தாலும் இந்த கீழ்ப்படிதல் என்பது மிக 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 முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. வேலைக்காரரே, உங்கள் எஜமானனுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடங்கள். கீழ்ப்படிய வேண்டும். எஜமானன் யார்? நம்முடைய கர்த்தர். அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை அறிந்து அதன்படி நடப்பவன் தான் உயர்த்தப்படுவான், மேன்மைக்கு ஆளாவான், பாத்திரனாக மாறுகின்றான். ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதன் நிமித்தமாக அது அனுபவிக்கின்ற பாடுகள், வேதனைகள், இழப்புகள், தோல்விகள் மிக மிக அதிகமாக இருக்கும். எந்த பிள்ளை கீழ்ப்படுகின்றதோ, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகின்றதோ, எந்த பிள்ளை ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகின்றதோ, எந்த ஊழியக்காரன் எஜமானனுக்கு கீழ்ப்படுகின்றானோ, எந்த வேலைக்காரர்கள் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுகின்றார்களோ அவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் என்ன நடந்தது? எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. பாவியான ஒரு மனுஷன் மிகுதியான ஆசீர்வாதங்களை கெடுத்து போடுகிறான், மிகுதியான நன்மைகளை கெடுத்து போகிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். வேதத்தில் நிறைய உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகானை குறித்து பார்க்கின்றோம். யோசுவாவின் புத்தகத்தில் அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க, யோர்தான் நதியவே கடந்து வந்துட்டாங்க. இப்போது அங்கே என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்களை பெரிய கோட்டையெல்லாம் எதிர்த்து வந்து பல பல காரியங்கள், இடர்பாடுகளெல்லாம் கடந்து வந்தவர்கள் ஒரு சின்ன இடம், அதை அவங்களால ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அங்கே அவர்கள் தோற்று போனார்கள். யோசுவா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, அப்பா, இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோமே, ஏன் இந்த சின்ன பட்டணத்தை எங்களால் பிடிக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் எதை வேண்டாம், எடுக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொன்னேனோ அதை கூட்டத்தில் உள்ள ஒருத்தன் செய்தான், அதன் நிமித்தமாகத்தான் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பாபிலோனில் அது உள்ள ஒன்றுத்தையும் எடுக்கக்கூடாது. அந்த ஆயி பட்டணத்தில் உள்ள புற ஜாதிகள், புற தெய்வங்களை வழிபடுகிறவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் செய்கின்ற அருவருப்பான காரியங்களில் அவர்களை மேற்கொண்டு எல்லாத்தையும் அழித்து போட வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டது. ஆனால் இவன் மட்டும் என்ன செஞ்சிடான்? ஒரு பாபிலோன் சால்வையை, கொஞ்சம் தங்கத்தை, கொஞ்சம் வெள்ளியை, அவனுக்கு வேணுங்கிறத மட்டும் பாபிலோன் சால்வையும் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்போ கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு விரோதமாய் ஒருவன் செயல்பட்டான். அதனுடைய முடிவு என்ன? இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆயி பட்டணத்து ஜனங்களுக்கு முன்னாடி தோற்று போனார்கள் என்று இருக்கிறது. ஆனால் அப்படி கீழ்ப்படியாமல் போனவனை கடைசியில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவனை அழித்து போடும்படியாக கட்டளையிடுகின்றார். ஆக பாவியான ஒரு மனுஷன் மிகுதியான நன்மைகளை கெடுக்கிறான். இன்றைக்கு குடும்பத்திலையும் கூட பாருங்கள், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கணவன் குடிகாரனாக இருந்து விட்டான், கணவனோ பிள்ளைகள் போதை மருந்து அடிமைப்பட்டவர்களாக ஆகிவிட்டால் என்ன நடக்கிறது? சம்பாதிப்பதெல்லாம் அதிலே போய்விடுகின்றது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நடுத்தருவுக்கு வருகின்றவர்கள் எத்தனை பேர்கள்? தங்களுடைய பதவியை இழந்தவர்கள், பட்டத்தை இழந்தவர்கள், தங்களுடைய வேலையை இழந்தவர்கள், இதை நிமித்தமாக எத்தனை பேர். காரணம், அந்த ஒரு மனுஷன், அந்த குடும்பத்தில் மற்றவங்களாம் நல்லா இருந்தோம், அந்த ஒருவனுடைய அந்த பாவ பழக்கத்தின் அடிமைத்தனத்தின் காரணமாக மிகுதியான நன்மைகள் கெடுக்கப்படுகிறது அல்லவா? இதற்கு என்ன காரணம்? அது என்ன செய்து விடுகிறது? தேவ மகிமையை நம்மை விட்டு அகற்றி போட்டு விடுகின்றது, நீக்கி போட்டு விடுகின்றது. எனவே தான் அவன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஆக்கினை தீர்ப்பு வந்தது. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நீதி உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர். இப்படியாக ஒரு மனுஷனால் வந்த ஆக்கினை தீர்ப்பை என்ன செய்யணும்? அதே மாதிரி ஒரே மனுஷனால் அதை நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த ஒரே மனுஷனால் நம்ம எல்லாருக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. காரணம் என்ன? அவர் அனுப்பின ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி, பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி எல்லாத்திலையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அந்த ஜெத்செமனே தோட்டத்திலே அவர் இருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பாடுகள், வேதனைகள், அந்த பாவம் இவர் மேல் சுமத்தப்படும் பொழுது பிதாவின் மகிமை மறைந்து போவது அவர் உணரும் பொழுது அவருடைய வேர்வை துளிகள் எல்லாம், இரத்த துளிகள் எல்லாம் அப்படி வேர்வையாக வெளியே வந்தது. அப்போ அவர் சொல்கிறார், பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகட்டும், என்னால் இதை சகிக்க முடியாது. எதை சகிக்க முடியாது? அவங்க ஆணி அடிப்பாங்க, சவுக்கால் அடிப்பாங்க, முள்முடி சுட்டுவாங்க, அது இல்லை. இந்த பாவமெல்லாம் என் மேல் சுமர்த்தப்படும் பொழுது உம்முடைய முகம் மறைக்கப்படுமே, அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உம்முடைய பிரசன்னத்தை ஒரு வினாடி கூட உணராமல் என்னால் இருக்க முடியாது. கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகழட்டும், ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி சொன்னாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியே அதை ஏற்றுக்கொண்டாரே, அதுதான் கீழ்ப்படிதல். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவே தான் எல்லாற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமென்றால், குடும்பத்தில் உங்களை உயர்த்த வேண்டுமென்றால், வேலை ஸ்தலத்தில் உங்களை உயர்த்த வேண்டுமென்றால், தொழிலிலே உங்களை உயர்த்த வேண்டுமென்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருங்கள். சட்ட திட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருங்கள். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருங்கள். அந்த விதி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ, ஆனால் ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை பார்க்குறாரு, உங்களுடைய சின்சியாரிட்டியை பார்க்குறாரு. ஜபர் நேரத்தில் ஜெபிக்கின்றோமா? வேதம் வாசிக்கும் பொழுது வேதம் வாசிக்கின்றோமா? ஆலய காரியங்களில் ஒழுங்காக இருக்கிறோமா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நம்ம தேடுறோமா? அப்பொழுது இவைகளெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? இப்போ நம்ம கேட்குறோமில்ல, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், பிள்ளைக்கு வேலை வேணும், திருமணம் நடக்கணும், நஷ்டம் மாறணும், எங்களுக்கு பண நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலை வேணும், கடன் பிரச்சனை மாறணும். கிறிஸ்துக்குள் எங்களுக்கு எதிர்த்து நிற்பவர்களுக்கு முன்பதாக எங்கள் தலை உயர்த்தப்பட வேண்டும். இதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எப்பொழுது? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது. அவருடைய நீதி என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அதுதான் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37லேருந்து 40 வரலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஆண்டவரே சொல்கிறாரு, முதல் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரை அன்பு செய்வாயாக. அதை நம்ம செய்கிறோமா? அதான் கீழ்ப்படிதல். எல்லாவற்றிலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களா? சின்ன காரியமோ பெரிய காரியமோ. எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரி உண்டு. அவர்கள் ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகணுன்னாலும் கூட, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னங்க அழைத்து கொண்டு போகும், இல்லைன்னா அந்த பயணத்தை நிறுத்திவிடும். ஒரு சின்ன காரியம்தான். இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து பாளையங்கோட்டைன்னு வைத்துக்கொள்வோமே. அப்படி இருக்குது. அந்த சின்ன காரியத்திலும் போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உமக்கு சித்தமானால். அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதிலும் ஆண்டவரே உடைய சித்தம் நிறைவேறட்டும், உமக்கு சித்தமானால் நான் போட்டு, இல்லைன்னா தடுத்து நிறுத்துங்க. இதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாமா ஜெபம் பண்ணுவாங்க? எல்லாவரையும் என்னென்ன ஜெபம் என்று அல்ல, கர்த்தரை நினைத்து கொண்டே இருப்பது. அதுதான் நம்ம என்னமோ ஜெபம்னா அப்படியே முழங்கால் போட்டு, ஆண்டவரே இது எனக்கு பத்திரமா நான் போகணும், பத்திரமா இங்கே வரணும், இது அல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எடுத்து வடிக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அவரை நினைவு கூறுகின்றோம் அல்லவா. அப்பா உமக்கு சித்தமானால் நடக்கட்டும், உமக்கு பிரியமானால் இதை கைக்கூடி வர பண்ணும். அப்பா இப்படியாக இந்த வரன் வந்திருக்கின்றது, இது உமக்கு சித்தமாக பாருங்கள், அப்படின்னா இதை கைக்கூடி வர பண்ணுங்க, இல்லைன்னா அதை தடுத்து நிறுத்துங்க. இப்போ இந்த தொழிலை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்,
இதற்கு வேண்டிய வழிவாசல்கள் இது எனக்கு நன்மையானதாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு அதற்கு ஏற்ற வழிவாசல்களை திறந்து கொடுங்க, இல்லைன்னா அதை தடுத்து நிறுத்துங்க. நான் இப்பொழுது ஏதாவது பொருட்களை வாங்குவதற்காக வெளியே செல்கின்றேன், ஆண்டவரே சீக்கிரத்தில் நல்லபடியாக வாங்கிட்டு நான் வரணும். இதெல்லாம் அற்ப காரியங்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருப்பவர்களை தான் தேவன் அநேகத்திற்கு அதிபதி ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அந்த கீழ்ப்படிதல் என்பது என்ன? எல்லாவற்றிலும் அவரை நினைத்து அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நாம் செய்ய முன் வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகின்றார். இங்கே வேதத்தில் அதை தான் அடிக்கடி சொல்கிறார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு யார்? தேவகுமாரன். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் யாரெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றாங்க தெரியுமா? யாரெல்லாம் கீழ்ப்படிந்தாங்களோ அவங்க தான். இப்போ அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது அவர் சொன்ன கட்டளை. ஆபிரகாமை பார்த்து, உனக்கு ஒரே பண்ண தான், ஏகசுதன் தான், இருந்தாலும் அவனை இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு பலியிடு. 3வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுதி, இப்போ முன்னாடி சொப்பனத்தில் சொல்லியிருக்கிறார் ராத்திரி, உடனே அவன் என்ன செஞ்சுருக்கான்? காலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இதுதான் கீழ்ப்படிதல். இதுதான் ஏன் என்ன ஏது கேட்கவே இல்லை. இது நியாயமாக அநியாயமாக நம்மெல்லாம் சொல்கிறோமில்ல. சில சமயத்தில் சிலர் நம்முடைய விசுவாசிகள் என்று சொல்பவர்களே ஒரு குழந்தைக்காக வேண்டியிருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்கும், ஆனால் அந்த குழந்தை பிறந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயோ அல்லது 1 or 2 இயர்ஸ்லேயே இறந்து போகும். அப்போ உடனே சொல்கிற காரியத்தை, இதுக்கு இந்த குழந்தைய கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல, எதுக்கு ஆண்டவர் இப்படி கொடுக்கணும்? அல்லது பிள்ளை பிறந்திருக்கும், அதில் ஏதாவது சில குறைபாடுகள் இருக்கும், உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? ஏன் இந்த குறைபாடு, இப்படி உள்ள ஒரு பிள்ளையை கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்குறோம். அது கீழ்ப்படியாமை அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், சொல்லலை, எப்போ நீங்கள் தானே வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அதில் 25 வருஷம் காத்திருந்து எடுத்தேனே, அதில் இந்த பிள்ளை இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டானே, இப்போ போய் கேட்குறீங்களே, இதுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாமே, என்ன வாக்குத்தத்தம்? என்னமோ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படி இப்படி, நீங்கள் இப்போ இருந்த ஒரு பிள்ளையும் இப்போ கேட்குறீங்க. இதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. தன்னுடைய சுய புத்திக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார், நான் செய்கிறேன், அப்படி தான் செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உடனே அதிகாலையிலேயே அவர் எழுந்து புறப்பட்டார் என்று பார்க்கின்றோம். இந்த கீழ்ப்படிதலினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஆசீர்வாதம். த இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? கேள்வி கேட்காம சொன்னதுக்கு உடனே சேரு, உடனே கீழ்ப்படிதல். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இவருக்கு இருந்த காரணத்தினால வந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததி எப்படி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். அது மட்டும் இல்லை,
அவங்க உன்னுடைய சந்ததியார் என்ன செய்வாங்க, சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார். அவங்களுக்குன்னு உள்ளது மட்டும் இல்லை, அவங்களுடைய சத்துருக்களுடைய வாசல்களையும் சுதந்திரித்து கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். சாதாரணமாக கூட சொல்லலை, என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் என்ன ஆகுது, அவருடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எப்படி ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால் மனுக்குலத்துக்கு நித்திய ஆக்கினை வந்ததோ, அந்த ஆகான் என்ற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டதோ, அதே போல் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால், இந்த ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலினால் அவருடைய சந்ததி முழுவதற்கும் ஆசீர்வாதம், முழுவதற்கும் ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணுமா, சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். என்ன ஞானம், கர்த்தர் என்ன சொன்னார், இந்த ஷார்ட் ரூட்டில் போய் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, ஒரு சின்ன வழி, கீழ்ப்படிதல். அது என்ன கீழ்ப்படிதல், கர்த்தர் சொன்ன அந்த மத்திய 22:37-40 எல்லாவற்றுக்கும் மேலாக முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கு அன்பு. இதற்கு ஒத்த பிரதான 2வது கற்பனை என்னவென்றால், உன்னில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிலும் பிறனையும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 தான் கட்டளை. இதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தர் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு மற்ற காரியங்கள். அதே போல் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பது. இதுதான் வெரி சிம்பிள். இந்த காரியங்கள் இதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும், இதை தான் செய்ய வேண்டும். இந்த கீழ்ப்படிதலுக்குத்தான் கர்த்தர் சொல்கிறார், நித்திய ஆசீர் அவன் தலைமேல் தங்கும் என்று சொல்லி. அதே போல் பாருங்கள், யோசுவாவின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் இந்த 2-5 வாசித்து பார்த்தோம்னா, அங்கே எரிகோ கோட்டை நிற்குது, பெருசாக இருக்குது. அப்போ அதை கடந்து போகணுன்னா யோசுவா கர்த்தர்கிட்ட யோசனை கேட்குறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பூரிகைகளை ஊதி கொண்டு போகிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக செல்லட்டும், எல்லாரும் அந்த பட்டணத்தை சுற்றி ஒரு நாளில் ஒரு தடவை சுற்றி வாங்க. இப்படி 7 நாள் இப்படியே செய்யுங்க. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி அதற்கு பிறகு அந்த பூரிகைகளை ஊதும் பொழுது எல்லாரும் நின்ன இடத்துல நின்று ஆர்ப்பரியுங்கள்னு சொல்கிறேன். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு வேடிக்கையாக இருக்கும். அவ்வளோ பெரிய கோட்டை, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார், அதோடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னா, ஒரே நேரத்தில் 3 தேர் அதன் மீது ஓடுமா வரிசையாக. அவ்வளோ அகலமாக உள்ள காரியம். அப்படியாக இருக்கும் பொழுது, அவ்வளோ அகலமானது அந்த ஊரை சுற்றி பட்டணத்தை சுற்றி இருக்கும் பொழுது, அது எப்படி இப்படி செய்கிறதுனால விழுமா? கேள்வி கேட்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார், உடனே இவர்கள் செய்தார்கள். ஆக 7ஆவது நாள் அதே போல் 7 முறை சுற்றி வந்து பூரிகைகளை ஊதினார்கள். எல்லோரும் அவரவர்கள் இந்த பட்டணத்தை சூழ்ந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன நின்ற இடத்திலே நின்று கொண்டு ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. இடிந்து விழுந்ததுன்னா அப்படி உடஞ்சி அப்படிலாம் விழுந்திருந்ததுன்னு சொன்னால் இவங்க மேலையெல்லாம் விழுந்திருக்கும். ஆனால் அது எப்படியா, அது அப்படியே பூமிக்குள் அமுங்கி விட்டதாம். அப்போ தானே அவங்கவுங்க அந்தந்த இடத்துலேருந்து இந்த பட்டணத்திற்குள்ளே போனாங்க. எனவே அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததற்கு காரணம் இவங்க பூரிகை அல்ல, இவங்க சுற்றி வந்ததில்லை, இவங்க ஆர்ப்பரிப்பு இல்லை, இவங்களுடைய கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலின் நிமித்தமாக கர்த்தர் சொன்னார், அதை செஞ்சாங்க. கேள்வி கேட்கலை, ஏன்னு கேட்கலை, இது எப்படின்னு கேட்கலை, யாரும் அதை ஆர்கியூ பண்ணலை. கர்த்தர் சொன்னார், செய்தார்கள். ஆக அந்த எரிகோ கோட்டை அது விழுந்ததற்கு காரணம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் என்னிடமோ அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிராக வருபவர்கள், நம்மை எதிர்த்து பேசுபவர்கள்,
நமக்கு விரோதமாக செய்கின்றவர்கள் இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான். கர்த்தருக்கு கீழ்ப்படுது. அவர்களை விரோதிக்காமல், அவர்களுக்கு சாபம் கூறாமல், அவர்களை பற்றி அவதூறாக பேசாமல், கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி எப்படி இயேசு அந்த சிலுவை மரத்திலே அவர் ஜெபித்தாரோ அதே போல நாமும் செய்யும் பொழுது எதிரிகள் வீழ்த்தப்படுகின்றார்கள். இது தேவன் சொன்ன காரியம். ஆக எதிரிகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக வருபவர்கள் உங்கள் பட்சத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதத்திற்குரிய தடைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். எதிரிகளை முறியடிக்கின்ற வல்லமை அதற்கு உண்டு. அதே போல் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் காணா ஒரு திருமணத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு காரியம்தான். திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிட்டது. அதற்கு பிறகு மரியாள் வந்து சொல்கிறாங்க திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி. அப்போ இயேசு சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லையே என்று. ஆனால் அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள்ன்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ அவங்க வேலைக்காரங்க வந்து நின்று இருப்பாங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கன்னு இருப்பாங்க. அவங்க எந்த கேள்வியும் கேட்கல. என்னப்பா கை கால் கழுவுறதில் போய் தண்ணீரை நிரப்ப சொல்கிறேன்னு சொல்லலை. திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னால் எதுக்கு நீ தண்ணீரை நிரப்ப சொல்கிற? எந்த கேள்வியும் நிரப்ப சொன்னார், நிரப்பினார்கள். எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொடுகின்றார்கள். எடுத்துக்கொண்டு போனார்கள். சொல்ல என்னப்பா தண்ணியை ஊற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போக சொல்கிற? சொல்லலை. கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படுதலின் விளைவாக என்ன ஆனது? வெறும் தண்ணி, மதிப்பு இல்லாதது, சுவையற்றது, அது கை கால் கழுவுறதுக்காக பயன்படுத்தப்பட வேண்டியது இப்போது திராட்சை ரசமாக, ருசி உள்ளதாக, விலை மதிப்பு உள்ளதாக, தரம் உள்ளதாக, மனதை மகிழ்விக்கக்கூடியதாக அது மாறியது. அதற்கு காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சுவையற்றதாய், பிரயோஜனமற்றதாய், அற்பமற்றதாய், பொருளற்றதாய் நம்ம நினைக்கிறோம். என்னத்துக்கு வாழ்கிறோன்னே எங்களுக்கு தெரியல, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அப்படிப்பட்டதை தேவன் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். பயனற்ற வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பாவம் நிறைந்த வாழ்க்கையை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், செய்ய வேண்டியது ஏன் என்று கேள்வி கேட்காமல் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படியது. ஆக இந்த கீழ்ப்படிதலின் மூலமாக சந்ததிக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படிதலின் மூலமாக எதிரிகள் கோட்டைகள் முறியடிக்கப்படுகிறது. இந்த கீழ்ப்படிதலின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகின்றது, ஒரே மனிதனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரன் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே பாவ சாப கட்டுகள் முறியடிக்கப்பட்டு நித்திய ஆக்கினைக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுக்குலமானது நித்திய ஜீவனுக்காக கட்டவிழ்க்கப்பட்டது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கின்ற ஒரே காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். சுயத்தை சார்ந்திராமல் கர்த்தரையே சார்ந்திருங்கள். சகலமும் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக நடக்கும். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் சுவாமி, எங்கள் ஒருவருடைய கீழ்ப்படுதலின் நிமித்தமாக எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் ஒருவருடைய கீழ்ப்படுதலின் நிமித்தமாக சத்துரு கோட்டைகள் உடைக்கப்படும். எங்கள் ஒருவருடைய கீழ்ப்படுதலின் மூலமாக அர்த்தமில்லாத வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாறும் என்பதை என் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் சுவாமி, வெளிப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாற வேண்டும். உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாற வேண்டும் ராஜா. உமக்கு பிரியமான பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டும். நீர் காட்டுகின்ற பாதையிலே போக வேண்டும் சுவாமி.
பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் கீழ்ப்படுதலுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் உள்ளத்திலும் ஆண்டவரே தகப்பனே நீர் தொடர்ந்து பேசுவீராக. கீழ்ப்படியாமைத்தான் அநேக பாவங்களையும் அநேக துன்பங்களையும் வேதனைகளையும் கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. உமக்கு பிடித்தமில்லாத காரியத்திலிருந்து நாங்கள் எழும்பி வெளியே வர உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியினுடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையே முன்வைத்து எங்கள் பாதைகளை நாங்கள் தொடர்ந்து ஓட கிருபை தருவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன் வழி நடந்து மிகுதியான ஆசீர்வாதங்களை தங்களுக்கு மட்டுமல்ல தங்கள் சந்ததியாருக்கும் சுதந்திரித்து கொள்ள அப்பா நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் பேசுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. கேட்ட பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் அந்த கீழ்ப்படுதலின் ஆவியை நீங்கள் தாங்க. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரே, கீழ்ப்படிந்தாரே, அப்படிப்பட்டதான அந்த கீழ்ப்படிதல் தகப்பனே அந்த தாழ்மை எங்களுக்குள்ளும் கடந்து வரட்டும். இதை கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து வரட்டும். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யும் பொழுது நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர், நீர் உயர்த்துவீர், நீர் விருத்தி அடைய செய்வீர், நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.